என் மனதில் எவ்வளோ தோய்வு இருந்தாலும் எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் தர்மபுரி வந்தவுடன் அதையெல்லாம் கலைந்துவிட்டு எனக்கு நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் உற்சாகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பல பாடங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக பல வகையான அரசியல் பாடங்கள். இன்னும் சொல்ல போனால் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். அதில் முக்கியமான ஒரு பாடம் பெண்ணாகரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 3-4 மாத காலத்தில் இங்கேயே தங்கி உங்களோடு தங்கி இங்கே அந்த தேர்தல் பாடம் மிகப்பெரிய பாடம் நான் கற்றுக்கொண்ட பாடம். அதன் பிறகு 2014 எவ்வளோ எதிர்ப்புகள் மீறி அரசாங்கம் அப்பொழுது அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி, அத்துணை ஆட்சி பணபலம், அதிகார பலம், படைபலம் அத்தனையும் மீறி தமிழ்நாட்டிலே யாரும் செய்யாததை நீங்கள் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை தேர்வு செய்தது என் வாழ்நாளிலே மறக்க முடியாது. அன்றே நான் சொல்லிவிட்டேன், நான் என் கடைசி காலம் வரை உங்களுக்கு நான் நன்றிகடன் பட்டேன். காரணம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து பிறகு அந்த 5 ஆண்டு காலம் வாரத்திற்கு சென்னையிலிருந்து 2 நாள் இங்கே நான் வருவேன். வாரம் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் சென்னையிலேருந்து இங்கே வரணும்னா என் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வருவேன். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எனக்கு 5 மணி நேரம் ஆகும் சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு. விடிய காலையில் கிளம்புவேன், இங்கே 10-11 மணிக்கு வருவேன், 2 நாள் இங்கே தங்குவேன். அடுத்த ராத்திரி நான் சென்னைக்கு போறப்போ விடிய காலம் 3 மணி, உயிரை கையில் பிடிச்சி தான் போவேன் நான். ஆனா ஒவ்வொரு முறையும் இங்க வரத்துக்கு முன்னாடி எனக்கு சோர்வா இருக்கும். சென்னையில இருந்து கிளம்புறது இங்க வந்து உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே தெம்பு, அந்த சிரிச்ச முகம், அந்த தைரியம், அந்த தெம்பு, அந்த எழுச்சி, அந்த வீரம். ஏன்னா அப்படிப்பட்ட மண்ணு தான் இந்த மண்ணு. இந்த மண்ணு வீரம், அதாவது வீரம் நிறைந்த மண் இந்த மண்ணு. அதனால்தான் நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் முதலாக அவர் வன்னிய சங்கம் தொடங்கி முதலாக வந்த மண் இந்த ஒருங்கிணைந்த தருமபுரி மண் தான். அப்போ பிரிக்கப்படாத மாவட்டம். இங்கதான் வந்தார். இங்க பஸ் ஏறுவார், இங்கதான் வருவார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள்லாம் அவர் மனசு விட்டு பேசியிருக்கிறாரு. அப்படி மருத்துவர் ஐயா அவர்கள் இங்கேதான் வந்து இங்கே தொடங்கி பகுதி காவேரி பாக்கம், அப்படிலாம் ஊத்தங்கரை, அப்படிலாம் ஒருங்கிணைந்த மாவட்டம் அப்போ அப்படிப்பட்ட இந்த நம்முடைய இந்த மாவட்டம், இந்த மண், இதை நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம போராடி வருகின்றோம். குறிப்பாக நான் அதில் முதல் கடமையாக நான் பார்க்கின்றேன். காரணம், இந்த தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள், அதாவது 100 விழுக்காடு கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். 5 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மேட்டூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற, சேலத்தில் இருக்கின்ற மேட்டூர், இந்த மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து கிராமங்கள் 100 விழுக்காடு கிராமங்களுக்கு பல முறை நான் சென்றிருக்கின்றேன். எனக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள், அடிமட்ட பிரச்சனையிலிருந்து மேல்மட்ட பிரச்சனை வரைக்கும் எனக்கு நன்கு அறிந்தவன் நான். அதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும் என்று தொடர்ச்சி முயற்சி எனக்கு. நிச்சயமாக அதை நாம் வெற்றி பெறுவோம்.